ரோட் சைடுல கொடை போட்டிருக்க இடத்துல வந்து சிம் கார்டு வாங்குறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று காத்துட்டு இருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து பயோமெட்ரிக் வேணும், சேம் ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோட் சைடுல வாங்கின சிம் கார்டு உங்க பேர்ல இருக்கான்னு செக் பண்ணிருக்கீங்களா? அந்த சிம் கார்டு நீங்க வாங்கும்போது பேக் எண்ட்ல எத்தனை சிம் அதுல ஜெனரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் பயோமெட்ரிக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரெண்டாவது தடவை பயோமெட்ரிக் வாங்கினா கூட கண்டிப்பா இன்னொரு சிம் கார்டு ஜெனரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க பேர்ல சிம் கார்டை வச்சுக்கிட்டு எத்தனை சிம் கார்டு இன்னைக்கு மார்க்கெட்ல அலைஞ்சிட்டு இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஜெனரேட் ஆன உங்க பேர்ல இருக்க சிம் கார்டு என்ன ஆகும்னா அவங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை தான் வந்து தூக்குவாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, அதுக்கான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஷோரூம்ஸ்ல மட்டும் தான் சிம் கார்டு வாங்கணும். சேம் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடையில போய் வாங்கும்போது அடுத்த நாள் அந்த கொடை அங்கதான் இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஷோரூம்லயோ இல்ல நீங்க வந்து மொபைல் ஷாப்ஸ்லயோ வாங்கும்போது அந்த கடை அங்கேயே தான் இருக்க போகுது. கண்டிப்பா உங்களோட பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சேம் இதே மாதிரி உங்க பேர்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சிம் கார்டு மார்க்கெட்ல அலைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஈஸியா செக் பண்ணிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பத்தி அடுத்த வீடியோல நான் சொல்ல போறேன்.